ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நண்பா நண்பீஸ். ஸோ எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்போ வந்து நடந்திருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க வந்து டிஎம்கேக்கு வந்து தாவி இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபேம் ஆனாங்க. எதை வச்சு ஃபேம் ஆனாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துல நானும் வந்து ஒரு உறுப்பினரா, ஒரு தொண்டரா வந்து இருக்கிறேன். ஸோ மக்கள் பணியில நான் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஃபேமஸ் ஆனாங்க. ஓ! டிவிகே இல்ல பயங்கரமான ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சு எல்லாரும் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குனாங்க. சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய தளபதியோடைய ஃபேன்ஸ் எல்லாரும். இப்போ அந்த பொண்ணு வந்து பயங்கரமா வந்து இடையில வந்து ஒரு சர்ச்சையெல்லாம் பயங்கரமா கிளப்பிச்சு. என்ன கிளப்பிச்சு அப்படின்னா, அவங்க அம்மா வந்து டிஎம்கே, இந்த பொண்ணு டிவிகே அப்படின்னு ஒரு கான்ட்ரோவர்சி ஆச்சு. ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கேல இருக்க அவங்க அம்மாவ அங்கருந்து வெளிய கொண்டு வந்து டிவிகேல ஜாயின் பண்றேன் அப்படின்னு ஜாயின் பண்ண வச்சாங்க. அப்படி ஒரு ட்ராமா ஒண்ணு நடந்துச்சு. அந்த ட்ராமா நடந்த 1 வாரம், 2 வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா திரும்பவும் போயிட்டு டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. உடனே தலைவி வைஷ்ணவியோடைய ட்விட்டரையோ, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ட பார்க்கணும். எதிரி எதிரி தான். நீங்க வந்து டிஎம்கேக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும், அ நம்மளுடைய கொள்கை ரீதியான சண்டைகள் நடக்கும் அப்படின்னு பயங்கரமா வீராப்புலாம் விட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல தளபதி விஜய் அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தப்போ, அவங்கள யாரும் கூப்பிடல. என்ன யாரும் வந்து கண்டுக்கல. நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸு அப்படிங்கிறது தெரியுமா? என்ன கண்டுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பதிவுகள்லாம் பயங்கரமா போட்டிருந்தாங்க. இருந்தாலும் எங்க தலைவர நான் போய் வரவேற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டிருந்தாங்க. மக்களோட மக்களாக நான் போய் வரவேற்றேன். அதெல்லாம் பார்க்கும்போது அப்ரிஷியேட் பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள்லயே என்ன யாரும் கண்டுக்கல, என்ன யாரும் வளர விடல. நான் பெருசா வளர்ந்து போணும்னு நெனைக்கிறேன். ஆனா யாருமே வந்து மாவட்ட ரீதியாவும் சரி, ஆ தளபதி அவர்கள் சார்பிலும் சரி, யாருமே சப்போர்ட் பண்ணல. ஸோ இதிலருந்து நான் வெளிய வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்தாங்க. வெளிய வந்த கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 பேருக்கு பழைய கஞ்சி, பழைய சாதம் அதெல்லாம் குடுத்துட்டு, என்னுடைய மக்கள் பணி வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு போஸ்ட்லாம் போட்டாங்க. அப்பமும் நெறைய பேர் வந்து சில்லறைய சிதற விட்டுட்டுலாம் இருந்தாங்க. திரும்பவும் டிவிகேக்கு வந்துருங்கக்கா, டிவிகேக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நேத்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டாங்க. நான் வந்து திமுகல வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டு, அதில பிரஸ் மீட் வேற குடுத்துருக்காங்க. டிவிகே வந்து பிஜேபியோடைய ஒரு கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருக்கிறாங்க அக்கா. ஆ அக்காவுடைய நகர்வுகள் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள்லாம் பார்க்கும்போது பயங்கரமா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிவிகேல ஒரு 4 மாசம், 5 மாசம் இருந்திருக்காங்க அப்படின்னா, டிஎம்கேல எத்தன மாசம் இருக்க போறாங்க அப்படின்னு தெரியல. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இதில ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு அமைச்சர் நம்ம டிஎம்கேல இருக்கக்கூடிய இப்போ நம்மளுடைய அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அமைச்சர் தான். அதனால அவர அமைச்சர்ன்னு சொல்றதுல தப்பில்ல. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய சமூக வலைதளத்திலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாப்புல. தமிழக வெற்றி கழகத்தில் இருந்த செல்வி வைஷ்ணவி தலைமையில் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள் அப்படின்ட்டு. ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத அத பாயிண்ட் பண்ணி சொல்ற அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அங்க போட்டி, இங்க போட்டி நீங்கலாம் பெரிய போட்டியே கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல, ஆனா டிஎம்கேல இருந்து அவங்க அஃபிஷியல் பேஜ்ல செந்தில் பாலாஜி அவங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்தே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு குரோத் இருக்கு, எவ்வளோ பெரிய ஒரு காம்படிட்டரா பார்க்குறாங்க அப்படிங்கிறத நிச்சயமா வந்து இந்த ஒரு பதிவு மூலமாவே தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதாவது கட்சி அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா பல துரோகங்கள பார்க்க முடியும். பல துரோகிகள வந்து பார்க்க முடியும். ஆ ஒரு சில டைம் வந்து ஒரு சில நல்லவர்களும் விலகி போவாங்க. ஆனா, இந்த வைஷ்ணவி அந்த பொண்ண வந்து எந்த லிஸ்ட்ல எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்க்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், தொடர்ந்து இதே போல அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.